ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபீஸ்லாம் நான் எதுவும் ஷேர் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த போர்சிலியன் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம குக்கிங்கில் என்னென்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி பீங்கான் பொருட்கள்லாம் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து கேட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 குட்டி ஜார் தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எங்கே வாங்குனீங்க, என்ன ப்ரைஸ், இதோட லிங்க் அனுப்புங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, ஒரு கடையில் தான் வாங்கினேன். பட் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா சும்மா டெம்ப்ரவரியாக ஷாப் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ளாக் சீட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பம்கின் சீட்ஸு, பாதாம் இந்த மாதிரிலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சமைக்கும்போது எனக்கு அப்பப்போ என்ன வாயில் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இதெல்லாம் கண்ணு முன்னால் இருந்தால் தான் நான் எடுத்து சாப்பிட்றது, இல்லைன்னா சுத்தமாக வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வெளியில் நான் ஸ்டோர் பண்ணாலும் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இங்கே தான் எடுத்து சாப்பிடுவாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில் போட்டுவிட்டு நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சமைக்கிற ஃபீலே இருக்காதுங்க, சும்மா சூப்பராக இருக்கும். கீழே வந்து இந்த ஜார்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு உடன் போர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 2 குட்டி ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டடியாக, கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கும். பொதுவாகவே மணி பிளான்ட்ஸ்க்கெலாம் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க. நம்ம எப்படி வச்சாலுமே அது வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா அடுப்புக்கிட்ட வச்சுருக்கீங்களே வந்து பிளான்ட் வந்து வீணாக போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவுமே ஆனது கிடையாது. இப்போ வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகுது. பெருசாக க்ரோத் இல்லைனா கூட, ஆனால் வச்ச மாதிரியே அதே மாதிரி நல்லா பச்சையாக அழகாக தாங்க இருக்குது. நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். மற்றபடி பெரிய கேர்லாம் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். யார் வச்சாலுமே நல்லா அழகாக சூப்பராக வரும். சிலர் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பாங்க, பட் நான் அந்த மாதிரி வைக்கல. ஏன்னா இங்கே வந்து மஸ்கிட்டோ செக் பண்ண ரெகுலராக ஆள் வருவாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு கோகோ பிட்டில் தான் வச்சுருக்கேன். எப்பயாச்சும் நம்ம கொஞ்சம் மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட சீன் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கோகோ பிட்டில் தான் வச்சுருக்கேன். வாட்டர் பிளான்ட்லாம் எதுவுமே நான் வச்சுருக்கல. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் மட்டும் நான் வெளியில் எடுத்து காரிடாரில் கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி எடுத்து வைப்பேன். அவ்வளோதாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. போர்சிலின் கலெக்ஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஒன்றும் ஷோகேஸ்லாம் எதுவும் வைக்க மாட்டேன். எல்லாமே நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். ஸோ நம்ம சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான். அடுப்பில் வைக்கிறது இல்லையே ஒழிய மற்றபடி வந்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்துட்டு பெருசாக ஷோகேஸில் வாங்கி அழகழகாக அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரி பழக்கம் எனக்கு கிடையாது. யூஸ் பண்ணுவேன், அதுதான் என்னோடய பழக்கம். இந்த பவுலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் கடை போடுவாங்க, மற்றபடி பெருசாக போட மாட்டாங்க. நான் போகிற நேரம் அந்த மாதிரி கடைகளை பார்த்தேன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வாங்குவேன். குவாலிட்டி வைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டிங், வெட்டிங், மிக்சிங், க்ளீனிங் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், நல்லா ஒட்டாமல் வரும், நான்ஸ்டிக் மாதிரி. அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா இதில் மாவு பிணையிறதுக்கு, இந்த சப்பாத்தி மாவு இந்த மாதிரிலாம் பிணையிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 2 பவுல் மட்டும் நான் மார்க்கெட்டில் வாங்கினது, இந்த ப்ளூவும் பிங்க்கும். அதுக்கப்புறம் ஒயிட் பவுல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜப்பான் ஹோம்னு சொல்லி ஒரு கடை இருக்குது சிங்கப்பூரில். ஸோ ஷாப்பிங் மாலில் உள்ள அந்த கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே பெருசாக வந்துட்டு பெரிய கேர்லாம் எதுவும் நான் கொடுத்ததும் இல்லை, மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க. நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும். சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்படும்போது தான் நான் ஏதாவது உடச்சிருவேன். மற்றபடி மோஸ்ட்லி வந்து 99% வந்து உடையாது. இந்த பவுலுமே பார்த்திங்கன்னா அழகான ப்ளூ கலர் பவுல்ஸ் தான். டார்க் ப்ளூவில் 2ம், லைட் ப்ளூவில் 1ம் வச்சுருப்பேன். எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ் தாங்க இதெல்லாம் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி டிசைன் போட்டு இந்த மாதிரி கர்வியாக அந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறத காட்டிலும் ப்ளெயினாக முழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் தேடி தேடி வாங்குறது. எப்போயாச்சும் இந்த பசங்க ஆசைப்பட்றாங்களே அப்படின்றக்காக இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டு வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா ஹேண்டில் வச்சுருக்கோம். நல்லா அழகான கலர் தான், சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஜப்பான் ஹோமில் தான் வாங்கினேன். இந்த லைட் ப்ளூ வந்து எங்கே வாங்கினேனே சுத்தமாக மறந்து போச்சு. ஆனால் வந்து இக்கியாவில் இல்லைன்னா டெய்ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். டெய்ஸோங்கிறது இக்கியாங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஷாப்பிங் மாலில் உள்ள ஒரு கடைகள் தான். ஸோ நிறைய அவுட்லெட் இருக்குது சிங்கப்பூரில். நம்ம எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பெரிய பவுல் வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டிசைன் போட்டதை அவ்வளவா விரும்ப மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் ஒரு பீஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்குறது. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி வாங்கினது தான் இந்த 3 பவுல்ஸுமே. எனக்கு எப்பயுமே இந்த ப்ளெயினாக நார்மலாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் போட்டது விரும்புவீங்களா?
இல்லை இந்த மாதிரி ப்ளைனாக உள்ளது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படி நம்ம மண் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த போர்சிலின்ஸும். இந்த 2 பவுலை பற்றி கேட்காதவங்களே கிடையாது. அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா நான் ஜப்பான் ஹோம்ன்ற ஒரு கடையில் தான் வாங்கினது. இது சிங்கப்பூரில் ஷாப்பிங் மாலில் உள்ள ஒரு கடை தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் வச்சு நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் ஊற போடுறதுக்கு, ஒரு மாவு பிணைஞ்சு வைக்கிறதுக்கு, மாவு ஆட்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு பொருளை ஊற போடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா ஹேண்டில் வச்சு நல்லா வெயிட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான் இது 2மே. இது 2ல் தான் நான் எப்போயுமே அரிசி உளுந்தெல்லாம் மோஸ்ட்லி ஊற வைப்பேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்லாம் கொடுத்து செல்ஃப் டிசைனும் கொடுத்து ரொம்ப அழகாக வேலைப்பாடு பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணி இது பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். யாராச்சும் புதுசாக பார்த்தாங்கன்னா தான் ஆச்சரியப்படுவாங்க. எப்படிங்க போர்சிலினில் இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறீங்க, உடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது, கரெக்டு தானேங்க. என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட் பவுல்னால் இது தாங்க. ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். மோர் தேன் 15 இயர்ஸாக ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக அதோட லிட்டு வந்து உடஞ்சி போயிடுச்சு. நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில் கூட. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த வீடியோவே நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இது பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சமான பவுலு, ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அந்த லிட்டு இப்போ இல்லை என்கிட்ட. ஆனால் இதுக்கு ஒரு லிட்டு மட்டும் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து இந்த சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சூப்பு இது மாதிரிலாம் ஏதாவது கொடுக்குறது, எது மாதிரி என்ன ஸ்நாக்ஸ்னாலும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சர்விங் பவுல் மாதிரி உள்ளது தான். குக்கிங்க்கும் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு தேங்காய் பால் எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு தக்காளி கட் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு சில்வர் பாத்திரத்தோட போர்சிலின் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வீடியோக்குனாலும் சரி, நார்மலாக குக்கிங்க்கு எல்லா டைமுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டு குட்டி குட்டியாக சைஸ் வாரியாக இருக்கும். ஒன்லேயே நான் 4லேருந்து 6 பீஸ் வரைக்கும் வச்சுருப்பேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் இது பண்ணாமல் நான் 2 காட்டியிருக்கேன். 2, 1 இந்த மாதிரி. ஒரு 4 நாள் இருந்தால் போதுங்க. நம்ம ஈஸியாக வந்துட்டு யார் வந்தாலும் டக்குன்னு அதில் சர்வ் பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரி பிடிச்சி தான் இது எல்லாமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே வாங்கினது. ஒரே மாதிரி கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி நானே மாற்றி மாற்றி கொடுக்குறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நான் டெய்ஸோவில் தாங்க வாங்கியிருக்கேன். நிறைய பொருள் பார்த்திங்கன்னா நான் டெய்ஸோவில் வாங்கியிருக்கேன். டெய்ஸோவில் வந்து ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். அது ஒரு ஜாப்பனீஸ் ஷாப்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணுங்கள். டெய்ஸோவுக்கு அப்புறமா இக்கியாவில் நல்லாயிருக்கும். அதுலேயும் ஆஃபர் போடுவாங்க. ஸோ எல்லா பக்கமே வந்துட்டு நார்மல் டேஸில் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ரைஸு. ஆஃபர் வந்து எப்போன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தால் வாங்கணும்னு நம்ம விருப்பப்படும் போது செக் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆஃபர் போடுறப்ப வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற நார்மலாக போய் வாங்கினோம்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி மெட்ரோவில் வாங்கியிருக்கேன். எனக்கு என்னமோ கலர் கலராக வாங்குறத விட எனக்கு ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, அதுக்கப்புறம் க்ரே கலர் இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஷேடெல்லாம் சூஸ் பண்ணுறது. லைட் ப்ளூ, லைட் பிங்க்கு அதெல்லாம் ஓகே தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது பெரும்பாலும் விரும்ப மாட்டேன். அது எப்போவாச்சும் ரொம்ப ரேராக 1, 2 வாங்குறது. இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வாங்குறது. இந்த சூப் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அந்த விளிம்பு வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து வாங்குவேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. மண் பாத்திரம்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கவனமாக, அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். போர்சிலின் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நான் ரீசெண்டாக வந்து மிட்டிக்கூல்னு ஒரு பிராண்டில் வந்து ஹனிஃபாவில் ஒரு மண் சட்டி வாங்கியிருந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு தாங்க வாங்கினேன். சரி ஒன்றாச்சும் வாங்குவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னோடய ராசியோ என்னமோ தெரியல, எனக்கு பார்த்து சூஸ் பண்ணி நல்லது தான் கொடுத்தாங்க. நல்லா பிராண்டடான ஒரு மண் சட்டி தான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது நல்லா வேகலையா என்னன்னு தெரியலங்க. அந்த சட்டி வந்து மண் வேகணுமாமே, அது கரெக்டான பதத்தில் இல்லாததுனால எவ்வளோ தடவை என்னென்னமோ பண்ணியும் கூட பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி நுரையாக நுரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே அது வெறுத்து போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அது வீரல் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக மண் சட்டிலாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 பவுல் பார்த்திங்கன்னா டிமார்ட், மதுரையில் உள்ள டிமார்ட்டில் தான் வாங்கினது. எங்கள் பொண்ணு தான் அதை சூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குமா அதில் உள்ள அந்த பொம்மை டிசைன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈச் வந்து 90 ருப்பீஸ் அந்த மாதிரி தாங்க. கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இது இங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத விட நான் எங்கெங்கே வாங்கினேங்கிற மொத்தமாக கடை பேரெல்லாம் சொல்லிட்டேன். அங்கங்கே தான் வாங்கினேன். நிறைய பேர் வந்து எங்கிட்ட இந்த மெசேஜில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே போய் பார்த்தேன், இது அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு திருப்பியும் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எதுவுமே இப்போ ரீசெண்டாக வாங்கினதில்லை. இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிட்டு. அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க புதுசாக தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பழசே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம இதே போய் அங்கே தேடும்போது கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்னவோ அந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த பவுல் செட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு ஒரு சிக்கோட ஃபேஸ் மாதிரி இருக்கும் அந்த லிட்டு. எனக்கு என்னமோ அந்த லிட்டு அவ்வளோவா பிடிக்கல, ரொம்ப சைல்டிஷாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆண்டி தான் சொன்னாங்க, இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார ஆண்டி சொன்னாங்களேன்னு வாங்கிக்கிட்டேன். இது வந்து எல்லோ, ப்ளூ, பிங்க் இந்த மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு. எனக்கு என்னமோ எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லி நான் இதுவே வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கட்டிங் வெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எப்போவுமே எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோமா, நமக்கு இது செட் ஆகுமா, நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் யோசிப்பேன். ஏன்னா ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றக்காக நம்மளும் கண்ணை மூடிட்டு அதே மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது வந்து இதே தான் வாங்கணும், இப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்காமல் நமக்கு எது கன்வீனியன்ட்டு, நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா வாங்குங்க. இதெல்லாம் நார்மல் ஒயிட் பிளேட்டு தாங்க, நல்லா வெயிட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். இந்த பிளேட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப் பவுல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு மாதிரி கர்வியாக, அது ஒரு மாதிரி ஸ்கொயரிஷாக அழகாக இருக்குங்க பார்க்கவே. கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து அக்கா நீங்கள் அவன் அதுக்கப்புறம் அந்த ஓடிஜி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா, நாங்கள் பார்த்ததே இல்லையே வீடியோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுங்க. பட் நான் வந்து அதெல்லாம் வாங்கலை. எனக்கு வந்து கிஃப்டாகவும் இந்த மாதிரி வந்தது தான். பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமே வச்சுருந்துட்டு கொண்டு போய் கீழே சைலண்ட்டாக வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல அந்தளவு உடன்பாடு கிடையாது. இந்த ஏர் ஃப்ரையர், லொட்டு லூஸுக்கு இந்த மாதிரி எதுவுமே நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதைவே ஃபாலோ பண்ணுங்கள். பிளேட்ஸ்னால எப்பயுமே ரவுண்டாகவே பார்க்குறோம். அதனால் எப்போவாச்சும் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர் டைப்லலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு பொருள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கெலாம் நல்லா அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லைங்க. சும்மா நார்மலாக யூஸ்வலாக நம்ம வீடுகளில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்துட்டு சின்ன சின்ன போர்சிலின் கப்ஸு, பிளேட்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா வீடியோவுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணினேன் கொஞ்சம் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒன்று தான் இந்த திங்ஸ் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேட்டர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் இந்த போர்சிலின்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இந்த 2 பிளேட்டுமே நல்லா அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபர் ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஹோல் செட்டே வந்துட்டு $69 என்னமோ தான். அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி கொஞ்சம் சர்விங் பவுல் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதுவுமே நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நிறையா வந்துட்டு குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்து கிரேவி கூட சர்வ் பண்ணிக்கலாம். 6 பீஸ் உள்ள ஒரு செட்டு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து அதிகம். ஆஃபரில் வந்து ப்ரைஸ் கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் நான் இப்போ ரீசெண்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணினேன். இந்த ஒரு செட்டு தாங்க இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது. பெரிய அளவில் நான் இன்னும் வீடியோவில் அதை ஃபீச்சர் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஹேண்டில் வச்ச இந்த ஸ்பூன் ரெஸ்ட்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம், டிஸ்பிளேக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். எப்படினாலுமே நம்மளோட கன்வீனியன்ட் தான். இதில் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு மாதிரி அந்த ஸ்கேலாக டிசைன் போட்டு நல்லா அழகாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து லைட் ப்ளூ கலரில் இருந்துச்சு. இது ஒரு தீமே வந்துட்டு க்ரேயும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த 6 பீஸ் உள்ள செட்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது. டேபிள் மேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய வெரைட்டியில் இந்த மாதிரி காம்போ செட்டு வாங்கலாங்க. எப்போவுமே நம்ம தனித்தனியாக வாங்கினா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஒரு காம்போ மாதிரி வாங்கினோம்னா நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கலாம். அதுவும் ஆஃபர் போடுற டைமில் வாங்கினா இன்னுமே நம்ம நல்லா வந்துட்டு கம்மி ப்ரைஸில் வாங்க முடியும். குவாலிட்டியாக நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சாலோ இல்லை ஒரு அவசரத்தில் லேசாக வந்து ஸ்லிப் ஆனாலோ கண்டிப்பாக வந்து உடையிறதே இல்லை. பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நான் எல்லாமேலாம் எடுத்து காட்டலை. நான் கொஞ்சம் இன்னும் பாதி இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு விலாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு வெரைட்டிக்கு ஒன்றுங்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்ஸோவில் தான் வாங்கினேன். இந்த டிசைன் போட்ட ஒயிட் கலர் பிளேட்டு. இது வந்து மண் பிளேட்டுங்க. இது வந்து நான் கூட போர்சிலின் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மண்ணிலே செஞ்சது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு போர்சிலின் தான். அதிலே வந்து கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் பார்த்து எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து நம்ம டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் புதுசு புதுசாக வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரேன். ஏன்னா இருக்கிற திங்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா வைக்க இடம் பற்ற மாட்டேங்குது. ஸோ கபோர்டெல்லாம் நிறைஞ்சு வலியுது. ரொம்ப நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வீட்டில் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து குறைச்சிக்கிட்டு வரேன். டெய்லி என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ காஃபி மட்டும் கண்டிப்பாக குடிச்சிருவோம். காலையில் காஃபி, சாயந்தரம்னா டீன்றது நம்மளுக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாக போயிடுச்சு.
கொஞ்சமாக குடித்தாலும் பிடிச்ச மாதிரி கப்பில் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இந்த மாதிரி கொஞ்சம் கப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சில்வரில் வந்து பிடி வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த கப்பும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ரௌன் கலர் ஹேண்டில் வச்ச கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினதுங்க. லாஸ்ட் டைமுக்கு முந்தின தடவை ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த குட்டியாக ஹேண்டில் வச்ச அந்த டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் கப்பும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த டீ பாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு சைனீஸ் ஷாப், அதாவது இந்த ஜாப்பனீஸ் ஹோம்ன்ற கடையில் தான் வாங்கினது. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இது வந்து நம்ம அடுப்பில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இது வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணதில்லை. ஜஸ்ட்டு சர்விங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கப்ஸ்லேயுமே இன்னும் கொஞ்சம் நான் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் அதை எல்லாத்தையுமே இப்போ டிஸ்ப்ளே பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இன்னொரு vlogல நான் மிச்சம் இருக்கிற போர்சிலியன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் இன்னொரு vlog நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ கப்ஸ் இருந்தாலும் சரிங்க, இந்த குட்டி கப்பில் வந்து காஃபி குடிக்கிற சுகமே தனி தான். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். அந்த டிமார்ட்டில் வாங்கினது. ஜஸ்ட் அது வந்து 30 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். அது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கப்பு இல்லை, இந்த டிரான்ஸ்பரண்ட் கப்பு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கப்பு. இதில் குடித்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். மற்றபடி கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே கொஞ்சம் ஆசையாக டக்குன்னு எடுப்பேன். அதுக்கப்புறம் வேண்டாம், இப்படியே நம்ம வாங்கி வாங்கி நிறைய சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அளவாக நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ஹேண்டில் வச்சு வைக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கப்ஸ் எல்லாம் மட்டும் எவ்வளோ வாங்கினாலுமே மனசு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. ஸோ அதனாலே இப்போல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். ரொம்ப கம்மியான அளவு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ஃப்ளாரல் டிசைன் கப்பு என்னோடய ஃபேவரட்டான கப்புன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டிஸ்ப்ளே பர்பஸ்க்காக வாங்கினது தான். சும்மா சின்ன கிரேவி, ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து காட்டுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெய்ஸோவில் தாங்க இதெல்லாம் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாமா லிக்விட் வாங்கினப்போ ஒரு தடவை இது பிளேட்டோட வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வேஸ்ட்லாம் கட் பண்ணி போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது. vlogோட எண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த vlog வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். vlog வந்து நீங்கள் சீக்கிரமாக கேட்டு கூட என்னால் லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.